சோ வெல்கம் மாமே. என்னடா சொல்றீங்க கவுன்சில் ஆஃப் ரீட்ஸா? மார்வல் ஃபேன்ஸ் ஒரு செம்மையான விஷயம் சிக்கிருக்குன்னு தான் சொல்லணும். ரீசெண்டா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான ஒரு லீக். இது லீக்னு சொல்றதை விட ஒரு ரூமர்னு சொன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரூமர்ல நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை கன்ஃபார்ம் பண்ணிருக்கானுங்களாம். அது என்ன ப்ரோ கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவருக்கு இதான் வேலைன்ற மாதிரி இந்த ஒரு ஆள் தான் ரீட் ரிச்சர்ட்ஸ். ஒரு யூனிவர்ஸுக்கு ஒரு ரீட் தான் இருப்பாரு. இதுவே கொஞ்சம் பேக்ல போயிட்டு இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த மூவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வேற ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஹெட். அந்த யூனிவர்ஸ்க்கான ஒரு வித்தியாசமான ரீட் ரிச்சர்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இதுவரை நம்ம மார்வல்ல பார்த்த அந்த பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ரீட் ரிச்சர்ட்ஸ் இப்போ இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் இந்த மூவில பார்த்த அந்த ஒரு ரீட், இப்போ நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவில பார்க்க போற அந்த ஒரு ரீட். இவனுங்க 3 பேர் ஒன்று சேர்ந்து இந்த மல்டிவர்ஸை பத்தி பேசி ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரியான ஒரு செம்ம கான்செப்ட் இந்த மார்வல் ஃபேன்ஸ் மண்டையை சுத்தி ஒரு ரூமர் ஆர் லீக்கா சுத்திட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இந்த 3 ரீட் ரிச்சர்ட்ஸ் ஒன்னா சேர்ந்த இந்த ஒரு கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் இதை நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி பார்த்தாலும் எந்த மாதிரி மூவியோட கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதான் மொத்தமா இந்த வீடியோல அலசி ஆராய போறோம். ஸோ அக்கு வேற அணி வேற தனித்தனியா பிரிச்சு பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? கெவின் ஃபேகே நம்ம மார்வலுக்கான ஹெட்னு தான் சொல்லணும். இவரா இருக்கட்டும் மேட் ஜாக்மேன், பேர் கொஞ்சம் புதுசா இருக்குல்ல, இவர் தாங்க நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்கான டைரக்டர். இவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ஒன்னா பேசி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவி இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு மூவி ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா இதுக்கு முன்னாடியே நம்ம எம்சியூல பார்த்த இந்த ஒரு யூனிவர்ஸ்லயும் கனெக்ட் ஆகாம இந்த மூவிக்கான தனியான ஒரு யூனிவர்ஸ்ல இந்த மூவி நடக்கிற மாதிரி தான் இந்த மூவியை கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அதாவது அப்படிதான் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கானுங்க. அப்புறம் என்ன நினைச்சானுங்களோ தெரியல, உன்னை அப்படியெல்லாம் விட முடியாது செல்லோன்னு இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவியையும் நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிட்டானுங்கன்னு தான் சொல்லணும். இது எப்படா நீ இவ்வளோ கன்ஃபார்மா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவிக்கான டெஸ்ட் ஸ்கிரீனிங்லாம் நடந்துச்சு. அந்த ஒரு டெஸ்ட் ஸ்கிரீனிங்கை பார்த்தவனுங்க எல்லாரும் இது ஒரு மல்டிவர்ஸ் லெவல் மூவியாக தான் இருக்கு. மூவி இந்த மாதிரி வேற லெவல்ல தரமா இருக்கு, நம்ம டூமெல்லாம் உள்ள இறக்கி ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பா உண்மையா இருக்கும் பட்சத்தில் எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும். மல்டிவர்ஸ் இங்க டீஸ் பண்ணிருக்கானுங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் அந்த 3 வித்தியாசமான யூனிவர்ஸை சேர்ந்த ரீட்ஸும் இங்க ஒன்று சேர்றதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் கொட்டி கிடக்குன்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி இதை ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா இந்த எம்சிஓட கனெக்ட் பண்ணாத ஒரு மூவியா தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி எடுத்தா மட்டும் கல்லா கட்ட முடியாதுல்ல. அப்கமிங் மார்வல் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஹைப்பை இந்த மூவிலேயே கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மூவியை மல்டிவர்ஸ் லெவல்ல டீஸ் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான மூவியா உருவாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ரீசெண்டா சிசிஎக்ஸ்பி அங்க போட்டு காட்டப்பட்ட அந்த ஒரு ஃபுட்டேஜ்ல நம்ம சில்வர் சர்ஃபர் ஷானோபலக்கா வெறி கொண்டு அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ் ஷிப்பை பின்னாடியே துரத்திட்டு ஸ்பேஸ்க்கு போற மாதிரியும், ஜூ ஸ்டாம் வயிற்றுக்குள்ள இருக்க பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பிறந்த உடனே கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரியும், இங்க இவளை தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நம்ம ஜானி கெனான் எடுத்து சுடுற மாதிரியும், உடனே நம்ம ரீட் பென்னு வண்டியை பிளாக் ஹோல்ல விடுறா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரியுமான அப்படி மாதிரியான ஒரு ஃபுட்டேஜை தான் இங்க போட்டு காமிச்சிருக்கானுங்க. இங்க நான் சொல்ல வரது என்னன்னா, இப்ப பிளாக் ஹோலுக்குள்ள ஒருத்தங்க போறாங்கன்னா அந்த பிளாக் ஹோலோட எண்ட் இன்னொரு யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கும். இன்னும் சில மார்வல் ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இந்த தண்டர் போல்ட்ஸ் போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்திருப்போம்ல, அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ் ஷிப் நம்மளோட 616க்கு வர்ற மாதிரி, அதுவே இந்த ஒரு ஷானோபலக்கா சில்வர் சர்ஃபர் இவங்க துரத்தி நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் பிளாக் ஹோல்குள்ள விட்டு தான் நம்மளோட யூனிவர்ஸ்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா இங்க 616க்கு வந்துட்டாங்கன்னா அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ்ல சொல்லப்பட வேண்டிய கதைகள் நிறைய இருக்கு. முக்கியமா அந்த உலகத்தை யார் காப்பாத்துவா? இங்க டாக்டர் டூமுக்கு இப்படி லீட் கொடுப்பானுங்க. ஸோ அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ரைட்டு ப்ரோ, நீ சொல்ற மாதிரி அவனுங்க பிளாக் ஹோல்குள்ள போயிருக்கானுங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபேமிலி மொத்தமாவே பிளாக் ஹோல்குள்ள இறங்கிட்டானுங்க. அப்ப அவனுங்க எங்க தான் போனானுங்கன்னு கேட்டீங்கன்னா, இதே கொஸ்டின் தான் எனக்கு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. இப்போ இந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸை இங்க டீஸ் பண்ணிருக்கானுங்கன்னா ஏன் இப்படி இருக்க கூடாது? இப்ப இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் போனானுங்கல்ல, இந்த ஸ்பேஸ் ஷிப் டைரக்டா இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போயிட்டு அங்கேயே இந்த மாதிரியான ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம் இருக்க கூடாது? அந்த ஒரு டீமுக்கு ஹெட்டா ரீட் ரிச்சர்ட்ஸ் இருந்து நீங்க எந்த யூனிவர்ஸ்ல இருந்து வந்தீங்கன்னு கேட்டு மல்டிவர்ஸ்னு ஒன்று இருக்கு. இதை தான் இங்க இருக்க இந்த ரீடும் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவில நம்ம பார்த்த இந்த ரீடும் 2 பேரும் ரொம்ப நாளா கேல்குலேஷன் பண்ணி ஒண்ணுமே நடக்காம திடீர்னு பிளாக் ஹோல் வழியா இன்னொரு யூனிவர்ஸ்க்கு வர முடியும் அப்படின்றத எங்க 2 ரீட் ரிச்சர்ட்ஸும் ஆரம்பத்துல இருந்து ஆராய்ச்சி பண்றமேடா. பிளாக் ஹோல்ல டிராவல் பண்ணாதான் மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்ண முடியுமா? இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒரு கவுன்சில் ஆஃப் ரீட்ஸா இருக்கணும். இங்க நம்ம பார்க்க போற இந்த ஒரு யூனிவர்ஸ் நம்ம பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவில பார்த்த அந்த ஒரு ஃபாக்ஸ் யூனிவர்ஸா இருக்கலாம். இந்த நியூஸ்ல தான் எக்கச்சக்கமான எக்ஸ்மேன்ஸும் ஓஜி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீம்ஸும் இங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, ரீசெண்டா இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவிக்கு சீக்ரெட்டான சில முக்கியமான கேரக்டர்ஸை உள்ள கொண்டு வந்து
கமக்கமா ஷூட்டிங் நடத்திட்டு அனுப்பி வச்சிருக்கானுங்க. அந்த ஸ்பாட்ல கிடைச்ச சில போட்டோகிராஃப்ஸை வச்சு சில பேர் இந்த மாதிரி பாக்குறதுக்கு நம்ம ஓஜி ஃபென்டாஸ்டிக் ஃபோர்ல பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு ரீட் ரிச்சர்ஸ் மாதிரியே இருக்காரு. காதுக்கு மேல லைட்டா வெள்ள முடி இருக்கு, கண்டிப்பா இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இருந்து தான் இவர் இந்த மூவிக்குள்ள வராருன்னா கண்டிப்பா கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் இந்த மூவிக்குள்ள ஒன்று சேர போறானுங்க. அப்படிப்பட்ட சீன்ஸும் இந்த மூவிக்குள்ள இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்ப 2 ரீட் ரிச்சர்ட்ஸும் மீட் பண்ணிக்கிட்டானுங்க. இப்போ இவனுங்க 2 பேருக்குமே இந்த மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் எப்படி பண்ணணும் அப்படின்றது அக்யூரேட்டா தெரிஞ்சிருச்சு. இங்க இந்த யூனிவர்ஸ்ல இருக்க ரீட் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில நம்ம பார்க்க போற ரீட்க்கு இங்க என்னப்பா உனக்கு வேலை, எதனால இங்க வந்து அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி சில்வர் சர்ஃபர்னு ஒருத்தி இருக்கா, அவன் இந்த மாதிரி என்னோட பையனை துரத்திட்டு இருக்கா, இவளை அனுப்புனவன் இவளுக்கு மேல ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்கணும். இதுக்கான வழியை தேட மல்டிவர்ஸ் லெவல் டிராவல் பண்ணி 3 ரீடும் ஒன்று சேர்ந்து கவுன்சில் ஆஃப் ரீட்ஸா இந்த கேரக்டர்ஸை இன்னொரு யூனிவர்ஸ்ல எப்படி மாட்ட வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான திட்டங்களை தீட்டிருக்கணும். இப்போ இந்த 3 பேர் அதாவது கவுன்சில் ஆஃப் ரீட்ஸோட முக்கியமான திட்டம் என்னன்னா கேரக்டர்ஸை ஒழிக்கிறது தான். அதுக்கு இந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் இந்த 3 ரீட் ரிச்சர்ட்ஸும் கேரக்டர்ஸை வேறொரு யூனிவர்ஸுக்கு மாத்திரலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டிருக்கானுங்க. இங்க இன்னொரு யூனிவர்ஸ்ல நம்ம கேரக்டர்ஸை மாட்ட வைக்க போறானுங்க. அந்த யூனிவர்ஸ் ஆபத்துல இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஓகே, இவனுங்க பிளான்லாம் கூட ஓகேன்னு வச்சுப்போமே. எனக்கு என்ன ஒண்ணுன்னா இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் ஸ்பேஸ்ஷிப்ல டிராவல் பண்ணி வந்தானுங்கல்ல, இந்த யூனிவர்ஸ்ல இருக்க இந்த ஒரு ரீட் ரிச்சர்ட்ஸ் இருந்தா இந்த யூனிவர்ஸ்ல கண்டிப்பா டாக்டர் டூம் இருக்கணும். இந்த டாக்டர் டூம் ஏன் நம்ம ஆர்டிஜே டூமா இருக்க கூடாது? இந்த யூனிவர்ஸ்ல நம்ம டூமா ஆர்டிஜே இருந்து இந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் தன்னோட திட்டப்படியே கேரக்டர்ஸை இன்னொரு யூனிவர்ஸ்ல மாட்டி விட்டுட்டு திரும்ப தன்னோட யூனிவர்ஸுக்கு போகும்போது ஏன் டாக்டர் டூம் இவனுங்களோட ஒன்னா போயிருக்க கூடாது? அங்க இருந்து இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான கதையை ஆரம்பிச்சா இனிமே அது படம் பயங்கரமா இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இதெல்லாமே என்னோட கெஸ் தாங்க. இந்த மாதிரி மூவில நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் ஒண்ணு கூடலாம் இல்ல கூடாமையும் போகலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மூவில இருக்கானுங்க. பழைய ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவில பார்த்தா அந்த ஒரு ரீட் ரிச்சர்ட்ஸ் இந்த மூவில வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரியான டீஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம கன்ஃபார்மா ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஸோ அது என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மூவியை ஒரு ஸ்டாண்ட் அலோன் மூவியா காட்டிட்டு மல்டிவர்ஸை அங்கங்கே தான் டீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது. அப்படி இருக்கிறப்போ இந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் இந்த மூவிக்குள்ள ஒன்று சேர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மி தான் எனக்கு அப்படி தோணுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கவுன்சில் ஆஃப் ரீட்ஸ் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? அவனுங்களோட திட்டம் என்னவா இருக்கும்? இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவில டாக்டர் டூமை எந்த மாதிரி காட்ட போறானுங்க அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம். வட்டாமாமே.